வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, ஓமை ரணங்கள் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. சுதிட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். மெல்ல புலர்ந்து கொண்டிருந்த அந்த காலையில் சின்ன சின்ன சப்தங்கள் பூபாளமாகி கரைந்து கொண்டிருந்தன. தொலை தூரத்தில் தாயை பின்தொடர்ந்து கொண்டிருந்த கன்றின் மா என்ற பாசத்தின் சந்தோஷ துள்ளல்கள். சலக் சலக் வாசலில் நீர் தெளிக்கும் ஜலதரங்க ஓசை. எழுந்திருக்கும் போதே மனதை அந்த சின்ன மனதின் வட்டத்தில் நிறைந்த சந்தோஷ பூக்கள் கண்களிலும் இதழ்களிலும் சரிந்து வழிந்திருந்த உடம்பின் ஒவ்வொரு பகுதியிலும் விரிந்து மணக்க ஆரம்பித்தன. சந்தோஷ ஆர்ப்பரிப்பு சின்ன தாளமாக கால் மெட்டியின் சப்தத்தில் ஆரம்பிக்க, காலை சற்று வீசியே நடந்தாள் விஜய். சட்டென்று மனது அந்த சப்தத்தில் அடிபட்டு முடங்கியது. கல்யாணமான கையோடு ஆசை ஆசையாக அம்மாவை நச்சரித்து சலங்கை மெட்டி வாங்கி போட்டு கொண்டவள் ஓசைப்படுத்தும் அதன் சலங்கை குலுங்க தன் பாதத்தை அவனிடம் காட்டி அவன் கண்களை எதிர்பார்ப்புகளுடன் சந்திக்க, அவன் மௌனமான பார்வையை பார்த்து, ஏங்க உங்களுக்கு பிடிக்கலையா என்று முனக, அவன் அமைதியின் பாதிப்பு எதனால் என்று மறுநாள் காலையே தெரிந்தது. காலம்பர படுக்கை விட்டு எழுந்து வரப்பவே என்ன வேண்டி கிடக்கு, சலுங்கு சலுங்குன்னு சத்தம் போட்டு நடந்துண்டு. முகவாய்க்கட்டை வேகமாக தன் தோளுடன் இடுத்து கொள்ள நறுக்கென்ற வார்த்தைகள் செல்லத்தின் வாயிலிருந்து வந்தன. தீந்த மனதின் நாற்றத்தை மறைத்து ஓசையின்றி மௌனமாக பாத்ரூமில் குழாயின் சப்தத்தில் தன் கேவலை வெளிப்படுத்தி வாய்விட்டு அழுது அதன் சாயல் வெளியே தெரியாமல் முகத்தை அலம்பிண்டு வெளியே வந்தபோது பல்லிடுக்கில் வைத்து இழுத்து வெளியேற்றப்பட்ட மெட்டியின் முத்துக்கள் அவள் உள்ளங்கையில் இருந்தன. கொஞ்ச நேரத்தில் அவை குப்பை தொட்டியில் சமாதியாகின. அது அன்று. எத்தனையோ ஆசைகள் பசுமையாக மொட்டு எடுத்து துளிர்ந்த நாளில் இப்பொழுது எல்லாமே மறத்துவிட்டது. மனசு, உடம்பு, ருசி எல்லாமே. தொட்டதற்கெல்லாம் சிலிர்த்த மனசு கல்லாட்டமா இறுகி போச்சு. எந்த சந்தோஷமும் துக்கமும் என்னை ஒன்றும் பண்ண முடியாது என்று முடிவெடுத்த தபஸ்வினி வாழ்க்கையில் வருஷங்கள் கரைந்திருந்தன. பெண்ணாக பிறந்தது மட்டும் பாவம் இல்லை. வாழறதுக்கு பெண் இருக்கும் வீட்டில் வாழ்க்கை படுறது அனுபவிச்சாத்தான் தெரியும். முடிந்த அனுபவங்கள் ஒரு இனிய ஆரம்பத்தை நிச்சயமாக தொடங்கி வைக்கப் போவதில்லை. இத்தனை அவலங்கள் இருந்த மனதில் அந்த காலை பொழுதில் ஏன் அத்தனை சிலிர்ப்புகளை ஏற்படுத்தணும்? இன்னைக்கு மல்லியை பெண் பார்க்க வருகிறார்கள். ஒரே நாத்தனார். ஆஸ்திக்கும் ஆசைக்குமாய் போட்டியின்றி பிறந்தனர் தியாகவும் மல்லியும். பிள்ளையை நேரும் கூறுமா நன்னா படைச்ச தெய்வம் மல்லியின் வாயை அடைத்து விட்டிருந்தது. அம்மாவென்றும் அத்தை என்றும் கூப்பிட வேண்டிய வயசுல உருவமில்லா ஓசைகளை எழுப்பிக் கொண்டிருந்தாள் மல்லி. நாள் கழிச்சு பேச்சு வரும்னு அசிரதையாக இருந்துவிட்டு சட்டுன்னு 5 வயசார நேரத்துல ஆ சொல்லிக் கொடுத்து அணில் ஆடு படிக்க ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாமல் போனப்பதான் பொட்டில் அடித்தாற்போல் முழிப்பு வந்தது. பதைத்து டாக்டரிடம் ஓடி தவித்து நின்று, நீங்க நியூராலஜிஸ்ட் ராமமூர்த்தியை போய் பாருங்களேன் என்ற டாக்டரின் வார்த்தையை தெய்வ வாக்காக கருதி மாட்டு வண்டி கட்டிண்டு அதன் ஒவ்வொரு அசைவுக்கும் பகவானை கூப்பிட்டு கொண்டு தஞ்சை ஜங்ஷனில் மதராஸ் வண்டிக்கு காத்துண்டு நின்று பெரிய கோவில் கோபுரத்தை பார்த்து கன்னத்தில் போட்டுண்டு, பிரகதீஸ்வரா, குழந்தை வாயை திறந்து முத்து முத்தா பேசவை என்று கெஞ்சி, தாயே மாரியம்மா, என் வயிற்றுல பாலை பார், உனக்கு பால் அபிஷேகம் செய்கிறேன் என்று நேர்ந்து கொண்டு வழியெல்லாம் தெய்வங்களை கூவி அழைத்து முடித்த போது சென்னை வந்துவிட்டது. அப்பாயின்மெண்ட் கிடைத்து விஜயை அழைச்சுண்டு போய் பிரம்பு நாற்காலியில் உட்கார்ந்த போது தொண்டையும் நாக்கும் வறண்டு விட்டிருந்தது சாமிநாதனுக்கு. தொண தொணவென்று பேசியே இருட்டிண்டு வந்தது செல்லத்துக்கு.
ஒவ்வொரு டெஸ்டா முடிந்து டாக்டர் நல்ல வார்த்தை சொல்லுவாராங்கிற பதைப்பு மிஞ்ச தவித்து அவரின் வெறுமையான விழிகள் விளங்க வைக்க மறுபடியும் ஒவ்வொன்றாக ஊர்ஜிதம் பண்ணிக்கொண்டு திரும்பவும் எக்மோர் வந்து ரயிலில் ஏறி உட்கார்ந்த போது பேச்சு அடங்கிவிட்டது. ஆளுக்கு ஒரு மூலையாக சுருண்டு கொண்டனர். காலம் கரைந்தது. கன்னியாக வளர்ந்தாள் மல்லி. டாக்டர் என்ன பகவானா? அவர் கையை விரிச்சுட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சா என்ன? மெய் ஞானம் உயிர்த்தி எழுந்தது. திருச்செந்தூர் முருகனுக்கு வெள்ளி வேல் வாங்கி போடுறேன்னு மஞ்சள் துணியில் ஒரு முழு ரூபாய் நாணயத்தை முடிந்து வைத்தாள் செல்லம். துதிப்போர்க்கு வல் வினைப்போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு என்று ஆரம்பித்து செப்பிய நாக்கை செவ்வேல் காக்க என்று உருகி குருபரன் குமரன் பழனி குன்றில் இருக்கும் சின்ன குழந்தை சேவடி போற்றி என நிகழ்ந்தது. சரணம் சரணம் ஷண்முகா சரணம் என்று அழுதது. சஷ்டி கவசம் மனப்பாடமாகி கடைசியில் நம்பிக்கைகள் நலிந்து சஷ்டி கவச புத்தகம் ட்ரங்க் பெட்டியின் அடியில் போய் விழுந்து பாச்சை குஞ்சுகளுக்கு இருப்பிடமாயின. நம்பிய தெய்வங்கள் சும்மா இருக்க இவ்வளவுதான், போன ஜென்மத்தில என்ன பாவம் செய்தேனோ என்று தேற்றிக்கொண்டு மல்லியை செல்லமாக கண் இமையாக காத்து காப்பாற்றலானார்கள். சின்ன மல்லி அம்மா செல்லம், அப்பா செல்லம், அண்ணா செல்லம். மல்லியும் இரட்டை பின்னல் பின்னிக்கொண்டு ஸ்கூலுக்கு போனாள். பவுடர் போட்டுக்கொண்டு கண்ணுக்கு மை தீட்டி குருவி வால் இழுத்து கொண்டு அம்மா கை விரலில் குவித்து ஊதி முட்டு கட்டிய சாந்தை சிவந்த நெற்றியில் இட்டுக்கொண்டு பள்ளிக்கூடம் போனாள். பென்சில் பாக்ஸில் ரப்பர், பல்பம், சாக்பீஸ் துண்டுகள் எல்லாமே இருந்தன. தோளில் தொங்கவிட்டு கொள்ளும் பையில் ஸ்லேட், புத்தகம் எல்லாமே இருந்தன. எல்லோருடனும் சேர்ந்து உட்கார்ந்து கொண்டாள். புரிந்ததை கண்ணால் அறிந்து எழுத கற்றாள். வாத்தியார் பாடம் சொல்லிக் கொடுத்ததை அசை போட்டு பார்த்தாள். சிநேகிதிகளோடு நட்பாக இருந்தாள். படிப்புதான் வரலை, ஆனால் வருஷா வருஷம் பாஸ் போட 4ஆம் கிளாஸ் தாண்டினாள். அவள் மனசு நொந்து போகாமல் இருக்கணும் என்று பாஸ் போட்டனர். பாண்டியாடினாள். பாவாடை சட்டை கட்டும் பருவத்தை தாண்டினாள். பொம்மநாட்டி பெண் நெகு நெகுன்னு வளரவே ஊருக்கு பயந்து இயற்கைக்கு பயந்து படிச்சது போதும்னு ஸ்கூலை நிறுத்தினார் சாமிநாதன். தியாகு மட்டும் போய் வருவான். அவன் எப்ப வருவான்னு பார்த்திருந்து அவன் வந்தவுடனே அவன் பையை வாங்கி வைத்து அவன் கை கால் அலம்பிண்டு வந்தவுடன் டிஃபன் தட்டை நீட்டுவாள். அம்மா கலந்து தந்த சூடான காஃபியை டபராவில் கொண்டு வந்து கொடுப்பாள். அந்த கண்களின் பாஷை அவனுக்கு புரிந்த ஒன்றானது. அந்த தங்கையின் அன்பிற்கு தானும் சளைத்தவன் இல்லை என்று அவளிடம் அவன் கொள்ளை பாசத்தை சேமிப்பு நிதியாக கொட்டித்தான் வைத்தான். மார்ச் மாதம் பரீட்சை முடிந்து லீவ் விட்டிருந்தார்கள். முற்றத்து பந்தலில் படர்ந்திருந்த மல்லிகை செடி கூடை நிறைய பறிக்கும் அளவு மொக்கு கட்டி இருந்தது. மல்லியும் பூத்தாள். பெண்ணாக பிறந்தவள் பூத்துத்தானே ஆக வேண்டும். பெண் பெரியவளாகிவிட்டாளே என கப்பென்று அடி வயிற்றில் நெருப்பு பிடித்தது. கை கால் தளர அவள் ஏதோ பருப்பு பாயாசம் பொங்கல் என்று சமைத்து மல்லிக்கு போட்டபோது அதன் ருசி கூட அவளுக்கு தெரியவில்லை. 3 நாளும் ராத்திரி வேளையில் அவள் பக்கத்தில் படுத்து இறுக கட்டி கொண்டாள். மனது தவித்து குமைந்தாலும் எந்த குறையும் வைக்கவில்லை செல்லம். தெய்வம் வைத்த குறை போராதா? பட்டு பாவாடை தைத்து கட்டி டவுன்ல இருந்து வாங்கி வந்த ஜார்ஜெட் தாவணி போட்டுவிட்டு தஞ்சாவூர் போய் பூக்கடையில் இருந்த ஜடையும் மாலையும் வரவழைத்து பெரியதாக மணக்கோலம் போட்டு செம்மண் இட்டு மணையில் உட்கார வைத்தாள். 31 சுமங்கலிக்கு தேங்காய், வெற்றிலை, மஞ்சள், பழம், பூ வைத்து கொடுத்தாள். பிட்டு சமைத்து போட்டாள். அன்று தியாகு அவளை அதிசயமாக பார்த்தான். குளிச்சிட்டு வந்தவுடன் அவளிடம் போய் நின்றான். அவனுக்கே தனக்குள் ஏதோ பெரிய மனிதத்தனம் பரவினாற்போல் உணர அவள் கையை எடுத்து தான் வாங்கி வந்திருந்த கண்ணாடி வளையல்களை அடுக்கினான். கடையில் இருந்து வாங்கி வந்த ரிப்பன்களை நீட்டினான். ராஜாத்தி
கல்யாணமாகி புது மெருகு கலையாமல் அந்த வீட்டில் வலது காலடி வைத்து வாழ வந்த அன்னிக்கே விஜிக்கு தியாகு எல்லாவற்றையும் சொல்லியிருந்தான். அந்த பாசத்தின் பட்டிழைகளை மெத்தென்று எடுத்து கூறியிருந்தான். இன்று தன் கணவனின் அந்த ஒரே தங்கையை பெண் பார்க்க வருகிறார்கள் என்றால் மனதில் பூபாலம் பாடாதா என்ன? விஜயை பொறுத்த மட்டில் மல்லி அவள் சொந்த சகோதரிக்கும் மேல்தான். அன்று பார்த்த பார்வையில் இன்று வரை பேதம் இல்லை. குறைத்து பார்த்து குற்றம் பேச அந்த பெண்ணிடம் கபடம் இல்லை. போலியாக ஜாலம் செய்யும் சாமர்த்தியமும் இல்லை. அந்த அன்பு செல்வியை பெண் பார்க்க ஒரு மனித தெய்வம் வரப்போகிறது என்றவுடன் அவளை விட சந்தோஷித்தவர் யாரும் இல்லை. விஜி, கூப்பிட்டேலாமா? மைசூர் பாகு கிளறி கொட்டிட்டேன், உளுந்து ஊற போட்டிருக்கேன். தண்ணி விடாம பந்தாட்டமா அரைச்சு போட்டு தேங்காயை பல்லு பல்லா நறுக்கி போடு. அருமையா மைசூர் போண்டாவா போட்டுடலாம். எப்ப பாரு யார் ஆத்துக்கு போ, பஜ்ஜி சொஜ்ஜின்னு போர் அடிச்சு போச்சு. கணிசமா பொடி போட்டு டிகாஷன் இறக்கிடு. மளமளவென்று சொல்லிக்கொண்டே போனாள் செல்லம். தியாகு, அவளிடம் எல்லாம் சொல்லிட்டோ இல்லையோ? செல்லத்தின் குரல் கம்மி இருந்தது. அந்த எல்லாமில் எல்லா அர்த்தங்களும் இருந்தன. என்னம்மா, எத்தனை தரம் சொல்றது? ஒரு தடவைக்கு 10 தடவைகள் சொல்லிட்டேன். எல்லாத்துக்கும் சம்மதிச்சுதான் வரா. ஏழைப்பட்டவா, சம்சார குடும்பம், அப்பா அம்மா போயாச்சு. அவா பாடு அவளுக்கு. இப்போதைக்கு ஆத்துக்கு பெரியவர் அக்காதானாம். இவன் பாடு இவனுக்கு. அந்த பையன் கூட கேட்டானாம், என் சம்பளத்தை வச்சுண்டு எனக்கு ஒரு சம்சாரம் கூட தேவையில்லை. ஒண்டியா பொங்கி தின்னுண்டு இது என்ன வாழ்க்கைன்னு சலிப்பா இருக்கு. ஏதோ பெண்ணாத்துக்கார ஒத்தாசை பண்ணினா பண்ணிக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்லை நானாம். எஸ்எஸ்எல்சி ஃபெயில் தான், பரவாயில்ல, டிரைவிங் தெரியும். நான் எங்க ஜெனரல் மேனேஜர் கிட்ட சொல்லிட்டேன். கவுன்சிலில் டிரைவர் வேலை போட்டு தரலாம்னு விட்டார். இப்ப வேலை பண்ற கடையை விட்டுப்படலாம். எல்லாம் சரிப்படணும். எங்க ஜாதகம் பார்த்தா பொருந்தாம போயிட போறதோன்னு ஜாதகம் பார்க்கலை. ஜாதகம் பார்த்து பண்ணினவர்கள் எல்லாம் நன்னா வாழ்ந்துட்டாளாக்கும். செல்லமும் தியாகவும் பேசிக்கொண்டிருக்க அடுப்பங்கரை காரியத்தை முடித்த விஜி மல்லிக்கு நேர்த்தியான அலங்காரம் முடிக்க மாப்பிள்ளை வீட்டாரும் வந்து சேர்ந்தார்கள். தயங்கி தயங்கி வந்த மல்லி எதிரே உட்கார்ந்திருந்தவர்களை நமஸ்கரித்து எழுந்தாள். கால்கள் பின்னலிட்டன. உள்ளங்கைகள் வேர்த்து நசநசத்தன. ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு பக்கம் அழுகை கலந்த பயம். மனசு போல வாழ்க்கை அமையணுமா? ராமநாதன் மனப்பூர்வமாக வாழ்த்தினார். எல்லாமே மெதுவாக அமைதியாக நடந்தது. அங்கே மௌனம்தான் பாஷையாக நடமாடியது. அதற்குள் விஜி டிஃபனை சின்ன தட்டில் வைத்து ட்ரேயில் வைத்து விடுத்து வந்து ஒவ்வொருவரிடமும் கொடுத்தாள். டிஃபன் சாப்பிட்டு முடிக்கும் வேளையில் செல்லமே சூடாக காஃபி கலந்து கொடுத்தாள். மைசூர் பாகும் போண்டாவும் தொடர்ந்து காஃபியை கை குலுக்கி வரவேற்கவே அந்த மனிதர்களின் வயிறு நிறைந்தது. சந்திரன் பெயருக்கேற்றாற்போல் வெள்ளை வெளேரென்று உயரமான நல்ல உடல்வாகில் அப்படியொன்றும் இல்லை. ரொம்ப ரொம்ப சாதாரணமாக மாநிறத்தில் ஒடிசலாக கண்கள் மட்டும் தீர்க்கமாக இருந்தான். அதே நேரத்தில் அவன் பார்வையும் அவளை சங்கமிக்கவே சட்டென தலையை குனிந்து கொண்டாள் மல்லி. அவள் மனதில் முடிச்சு இறுகியது. மனசுல ஏதோ ஒரு பிடிப்பு விழுந்து விட்டிருந்தது. அவன் பர்சனாலிட்டி அவளை பாதிக்கவில்லை. மனது நிறைந்து காத்திருந்தாள். அவனின் மாற்று குறைவு அவளை பாதிக்கவில்லை. எதனால்? அவளின் குறை தெரிந்தும் கல்யாணம் பண்ணிக்க முன் வந்திருக்கானே, அதனால். எந்த தட்டுப்பாடுமின்றி இந்த கல்யாணம் நடக்கணும். அவள் மனசு ஒருமித்து வேண்டிக் கொண்டது. அந்த வேண்டுதலுக்கு மொழி தேவையில்லை. மொழியின் தேவை இல்லாத போது இதை அலங்கரிக்கும் எந்த வார்த்தைகளுக்காகவும் அவள் கஷ்டப்பட வேண்டி இருக்கவில்லை. பூச்சரத்தை குருவாயூர் அப்பனுக்கு சாற்றினாள். அங்கேயே ஒரு மணையை போட்டுக்கொண்டு உட்கார்ந்து விட்டாள். பரிதாபமான மற்றவர்களின் பார்வையை ஓரளவுக்கு தவிர்க்க விரும்பினாள். அங்கிருந்து பார்த்தால் ஹாலில் மற்றவர்களை பேசுவதை பார்க்க முடிந்தது. ராமநாதன் கணீர் என்ற குரலில் சந்திரனிடம், என்ன சந்துரு, பொன் பிடிச்சிருக்கா?
தாராளமா மனசுல பட்டதை சொல்லிடுங்களேன். பிளெயினாக இருப்பது 2 பேருக்குமே நல்லது என்று கேட்டபோது அவர் குரல் அப்படியே மனதில் உரைக்க உட்கார்ந்திருந்தான் தியாகு. சொல்லுவதற்கு என்ன ராமநாதன் சார், நீங்கள் தான் முன்னாலேயே எல்லாம் சொல்லிவிட்டேளே. எனக்கு பொண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளுக்கும் சம்மதம் என்ற ஒன்று உண்டில்லையா? ஒரு வார்த்தை அவர்களிடமும் கேட்டுட்டு மேலே ப்ரொசீட் பண்ணுங்கோ. நறுக்கு தெரித்தாற்போல் அவன் பேசினது விஜயின் மனதில் அழகாகவே பட்டது. இந்த கல்யாணம் நிச்சயம் நடந்துடும். மனது கணக்கு போட ஆரம்பித்தது. செல்லத்தின் வயிற்றில் சிலீரென்று ஐஸை கொட்டினாற்போல் இருந்தது. மல்லி சின்னதாக ஒரு சிரிப்பில், மெல்ல அசைந்த தலை குலுக்கலில், கீழே பரவிய நாணப் பார்வையில் தன் சம்மதத்தை தெரியப்படுத்தினாள். ராமநாதன் சார், நீங்கள் சொன்ன முடிவு கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மனசு அப்படியே நிறைஞ்சு போச்சு. ஆனாலும் ஒரு வார்த்தை. மெல்ல தொண்டையை கனைத்து கொண்டான் தியாகு. என் தங்கை பிறவியிலேயே ஊமை. இது உங்களிடம் நான் மறைக்காத விஷயம். நீங்கள் பூரணமாக அறிந்த விஷயம். அப்படி இருந்தும் இந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் பரவாயில்லை என்று நீங்கள் பெண் பார்க்கும் நிலை வரை நீடித்து உறுதியாக வந்தது குறித்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களின் முடிவை உடனுக்குடன் காக்க வைக்காமல் சொன்னது வாய் விட்டு பாராட்ட வேண்டிய ஒன்று. ஆனால் இத்தனை சந்தோஷத்தையும் மிஞ்சி உங்களிடம் கேட்கிறேன். இந்த முடிவை ஒரு தடவைக்கு பல தடவை, ஏன் 100 தடவை யோசனை பண்ணி பாருங்கள். அவசரப்பட வேண்டாம். ஒரு மாதம் டைம் எடுத்துக்கோங்கோ. நன்னா தீர்க்கமா யோசனை பண்ணுங்கோ. அவசரமே வேண்டாம். வேகம் விவேகமே இல்லை. பின்னால இந்த முடிவை நாம இத்தனை சீக்கிரம் எடுத்து அவசரப்பட்டிருக்க வேண்டாம் என்று வேதனைப்படும்படியான நிர்பந்தத்தை உண்டாக்கி கொள்ளாதீர்கள். நிதானமாக சொல்லி அனுப்புங்கள். உங்க ஆத்துல பெரியவாளை கன்சல்ட் பண்ணிக்கோங்கோ. உங்க மூத்த சகோதரர் தாம்பரத்துல இருப்பதாக சொன்னீர்கள். அவர்கள் வீட்டு விலாசத்தை கொடுத்தால் நானே போய் பேசுகிறேன். நாளைக்கு அவர்கள் ஒரு வார்த்தை எங்களை கலந்து பேசினீர்களா என்று சொல்லும்படியாக இருக்கக்கூடாது. மௌனமாக எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்த சந்திரன் சட்டென்று குறுக்கிட்டான். மிஸ்டர் தியாகராஜன், என் முடிவு ஏற்கனவே தீர்மானமான முடிவு. இதை பற்றி நீங்கள் சந்தேகப்பட வேண்டியதில்லை. உங்கள் சந்தேகம் நியாயமானதுதான். என் சகோதரிக்கு ஏற்கனவே அது விஷயமாக கடிதம் எழுதிவிட்டேன். அவளிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. எங்கள் குடும்பத்தில் ஒருவர் பாரத்தை மற்றவர் சுமந்து பழக்கம் இல்லை. ஏனெனில் அவரவர்கள் பாரமே தூக்கி சுமக்க முடியாத அளவுக்கு சிலுவையாக அழுத்துகிறது. ஆட்சேபனை சொல்ல என்ன இருக்கு என்று பேசாமல் இருக்கிறார்கள். ஒருவேளை அவர்களுக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை என்றாலும் ராமநாதன் சார்தான் முன் நின்று இந்த திருமணத்தை நடத்தி தருவதாக இருக்கிறார். நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. தைரியமாக மேற்கொண்டு நடக்கவிருப்பதை கவனியுங்கள். தீர்மானமாக சொல்லி முடித்தான். ராமநாதன் தொடர்ந்தார். முன்பே உங்களுக்கு சொல்லி இருக்கேன், இந்த குறைந்த சம்பளத்தில் குடித்தனம் பண்ணுவது எத்தனை கஷ்டம்னு. ரூபாய் 2000 தான் அந்த கடையில் கொடுக்கிறான். ஒரு நல்ல உத்தியோகம் கிடைத்தால் தேவலைதான். படித்த படிப்பு குறுக்கே நிற்கிறதே. ஏதாவது ஒரு கணிசமான தொகை உங்கள் தங்கை பெயரில் பேங்கில் பிக்சட் டெபாசிட்டில் போட்டு விட்டால் வரும் வட்டியை கொண்டு கொஞ்சம் சமாளிக்கலாம். முடிந்தால் நீங்களே ஒரு நல்ல சம்பளம் வரும் உத்தியோகத்தில் சந்துருவை வேலைக்கு உட்கார வைத்து விட்டால் பரவாயில்லை. பிரச்சனைகள் அவ்வளவு பூதாகரமாக அவனை அழுத்தாது. சுய கௌரவம் தன்னை அழுத்துவதை உணர்ந்த சந்துரு மெல்ல வெளியே போய் வராண்டாவில் நின்று கொண்டான். ஆனால் ராமநாதன் பேசுவது துல்லியமாக கேட்டது. கையில் ஒரு 2000 கொடுத்து 10 பவுனுக்கு மூளி இல்லாமல் போட்டேன்னா போதும். ஒரு குடித்தனத்துக்கு பாத்திரம் பண்டம், சிம்பிளா கல்யாணம், அது போதும். ஊரை கூட்டி அமர்க்களப்படுத்த வேண்டாம். எத்தனை சிக்கனமாக பண்ணலாமோ அப்படி பண்ணுங்கோ. தியாகு அவர் பேச்சில் லயித்து ஆடாமல் அசையாமல் உட்கார்ந்திருந்தான். நிச்சயமாக இந்த கல்யாணம் நடந்துடும். விஜயின் மனது எத்தனை நாள் லீவ் போடுவது என்ற கணக்கில் மூழ்கியது. எங்க அத்தைக்கு கல்யாணம் வரப்போறதே, லட்டு நிறைய பண்ணுவாளே, குதிச்செண்டே விளையாட போனான் முரளி. மல்லியின் முகத்தில் சந்தோஷ பூக்கள் குப்பென பூத்து சொரிந்தன. அப்பொழுதே அன்னிக்கே அவன் மனைவியாகி விட்டதாக
அவளின் மனதில் கற்பனை ஊற்றெடுத்தது. ஞாயிற்றுக்கிழமை நாள் நன்னா இருக்குன்னு சொல்லிட்டு போயிருந்தாள் கோமளம். தியாகுவிற்கு தன்னையே நம்ப முடியவில்லை. நிஜம்தானா இது? இது எவ்வளவு தூரத்திற்கு சாத்தியம்? காசும் பணமுமா சேர்த்து வச்சுண்டு பிஏயும் எம்ஏயுமா பொண்கள் லட்சணமா காத்துண்டு இருக்கிறப்ப கல்யாணம் கண்ணாமூச்சி ஆடுறது. எந்த ஒரு செயல் ரொம்ப கஷ்டம்னு பயந்து பயந்து காலை முன்னுக்கு வைக்க கூசி முயற்சி எடுக்கிறப்ப அந்த செயல் எந்த கஷ்டமும் இல்லாம ரொம்ப ஈஸியா குதிர்ந்ததுன்னா அந்த சந்தோஷத்தை மனசு ஏற்றுக்கொள்ள சண்டித்தனம் பண்ணுகிறதே. பகவான் மனுஷ்ய ரூபினே, பகவான் மனித குலத்தில் வந்து விட்டானா? நம்ப முடியலையே. கலியுகத்தில் தெய்வம் கண்ணுக்கு கண்ணாக காண்பிக்கிறதா? ஊஞ்சலை லேசாக விந்திய வண்ணம் மல்லி உட்கார்ந்தால் இப்பொழுதெல்லாம் எழுந்திருப்பதே இல்லை. கனவுகள் எத்தனை அழகான வாசனை மிகுந்த வண்ணப்பூச்சிகள் இவை. மல்லிக்கு கல்யாணம், மல்லிக்கு கல்யாணம். அக்கம் பக்கத்திலே உறவுக்காரர்கள் மத்தியில் இப்பொழுது இவள் ஒரு கதாநாயகி. உறவினர்கள் வருவதும் போவதுமாக வீடு கலகலத்து வழிந்தது. இதில் எத்தனை விதமான பார்வைகள். இவளுக்கும் வாழ்வு கிடைத்து விட்டதே என்று கொள்ளி பார்வைகள். பாவம், வாய் பேச தெரியாத பொண்ணு, கல்யாணம் பண்ணிண்டு ஆயுசோடு இருக்கட்டும் என்ற பாசமான பார்வைகள். குப்பையாக தோன்றிய பழைய துணிகள் பாத்திரங்களாயின. பார்த்து பார்த்து ஹார்லிக்ஸ் பாட்டில்களை சோப் போட்டு அலம்பி வெயிலில் காய வைத்து ஒரே கலரில் பிளாஸ்டிக் மூடி போட்டு எடுத்து வைத்தாள் செல்லம். வெயில் நன்னா காயிறதேன்னு பெரிய படி 3 படிக்கு வடகம் பிழிஞ்சு எடுத்து வைத்தாள். கல்யாணமான கையோடு குடித்தனத்துக்கு இடம் பார்க்க அலைய வேண்டாம் என்று 4 பேரிடம் சொல்லி சின்னதாக ஒரு போர்ஷன் பார்க்க அலைந்தாள் செல்லம். புதிதாக சலவை பண்ணினாற் போல 10 ரூபா நோட்டுகள் 3000க்கு ரெடியா பண்டில் பண்ணி பாக்கெட் பண்ணி வைத்தான் தியாகு. வீட்டில் கல்யாண களை கட்ட ஆரம்பித்து விட்டது. மனசுக்குள் சந்தோஷப்பட்டு அனுபவித்து 10 நாளில் உடம்பும் ஒரு சுற்று பூசினாற் போல ஆகிவிட்டிருந்தது. லேசாக மெருகேறி இருந்த கன்னத்துடன் அவளுக்கே வெட்கத்தை ஏற்றியது. சிரித்த கண்கள் அவளை காட்டிக் கொடுத்து தொந்தரவு செய்தன. இடையே தியாகு போய் சந்துருவை ஒரு முறை பார்த்துவிட்டு வந்தான். அக்கா கிட்ட இருந்து கடிதம் வந்ததா? அட்ரஸ் கொடுங்களேன், ஒரு தடவை போயிட்டு வந்துடுறேன். தியாகு மறுபடியும் கேட்டான். இல்ல சார், நானே போட்டுட்டேன். அவளிடமிருந்து பதில் வரவில்லை. கோபம் போலிருக்கு. பத்திரிக்கை அடிச்சவுடன் நானே போய் நேரே பேசி சமாதானப்படுத்திட்டு வரேன். மரியாதையுடன் மறுத்து விட்டான் சந்திரன். பாக்கு வெற்றிலை மாற்ற எங்காத்துக்கு வந்து விடுங்கள். நல்ல காரியம் நடந்த திருப்தி எனக்கு மாச்சு. ராமநாதன் ஒரு தடவைக்கு 2 தடவை வற்புறுத்தி சொல்லவே தியாகு மரியாதையுடன் மறுத்தபடி, எதுக்கு சார் உங்களுக்கு சிரமம்? இத்தனை தூரம் நீங்க முயற்சி பண்ணி செய்ததற்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். எனக்கு ஒன்றும் ஃபார்மாலிட்டி அது இதுன்னு நம்பிக்கை கிடையாது. யார் ஆத்துல பண்ணினா என்ன? நீங்க எல்லாரும் எங்க ஆத்துக்கே வந்துடுங்கோ. நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிடுறேன். உறுதியாக சொல்லிவிட்டான் தியாகு. அதற்காக எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிவிட ஆரம்பித்தான் தியாகு. சனிக்கிழமை அரை நாள் ஆபீஸிலிருந்து கிளம்பி பூக்கடை வந்து ஒரு சேர் மல்லியும் கனகாம்பரமும் வாங்கி கொண்டாள் விஜி. ராத்திரி அடிப்படை வேலையெல்லாம் முடித்து கொண்டு மல்லியும் அவளுமாக எல்லா பூவையும் தொடுத்து பந்தாக்கி ஈரத் துணியில் சுற்றி எடுத்து வைத்தார்கள். காலம்பர எல்லா சுவாமி படத்துக்கும் மல்லி போட்டுவிட்டு கனகாமரத்தை சாயந்தரத்துக்கு வைத்து கொள்ளலாம் என்று திட்டமிட்டிருந்தாள். ரொம்ப வேண்டப்பட்டவளாக அக்கம் பக்கத்திலே ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டிருந்தாள். செல்லத்தோட அண்ணா அக்கா வீட்டு மனிதர்கள் என மனுஷா நிறைந்து வழிந்தனர். தியாகு, என்னம்மா 4-5 நாளாச்சே, அவ ஆத்துக்கு போய் பார்த்துட்டு வர்றது தானே? எதுக்குமா சும்மா போய் நிக்க சொல்ற? அவாதான் ஞாயிற்றுக்கிழமை 1:30 மணிக்கு மேல வரேன்னு சொல்லியிருக்காளே. நீங்க வந்தது அழைச்சுண்டு போகணுங்கிறது இல்ல, நாங்களே வந்துடுறோம்னு அத்தனை உறுதியா சொல்லி இருக்கிறப்ப இது என்னம்மா நீ சும்மா? தியாகுவின் பேச்சு கொஞ்சம் சமாதானம் ஏற்படுத்தவே அடங்கி போனாள் செல்லம். டிஃபன் காஃபி போதும்னு சொல்லி இருந்ததால்
இட்லி பண்ணி எடுத்து மூடினாள். தேங்காயை துருவி கெட்டியாக சட்னி அரைத்து வைத்தாள். புதுசா வாங்கின பேசின் நிறைய கேசரி பண்ணி கொட்டினாள் விஜி. வாழைக்காயும் உருளைக்கிழங்கும் பஜ்ஜியாகி மணந்தன. காலம்பர 8:30க்கெல்லாம் ஒரு பாயசத்தை பண்ணி சமைத்து விட்டாள் விஜி. சீக்கிரமே சாப்பாட்டு கடை முடிந்தது. சாஸ்திரிகளும் வந்துவிட்டார். பெரிய முள் 1ஐ தாண்டி 2ஐ சந்தித்தது. சின்ன முள் 2ஐ சந்தித்தது. 1:30க்கு வரேன்னாளே, இன்னும் காணமே. மனசுக்குள் லேசாக கவலை அரிக்க ஆரம்பித்தது. நேரம் கனமாக நகர்ந்தது. மணி 3 அடித்தது. கலகலத்து கொண்டிருந்த வீடு மெல்ல அமைதியானது. பேச முடியாமல், பேச விருப்பம் இல்லாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ராமநாதன் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வர. சட்டையை மாட்டிக்கொண்டு தியாகு கிளம்பினான். மணி 4 அடித்து ஓய்ந்தது. வெளியே போன தியாகுவையும் காணோம். மல்லிக்கு கண்களில் நீர் முட்டியது. நிஜமாகவே இந்த கல்யாணம் நடக்குமா என்ற சந்தேகம் வலித்து விட்டதே. விஜயின் மனதில் பூனையின் பிராண்டல்கள். சுவாமி படத்தின் முன் உட்கார்ந்த மல்லி மானசீகமாக பிரார்த்திக்க ஆரம்பித்தாள். உள்ளுக்கும் வாசலுக்கும் நகர்ந்து விஜயின் கால் கெஞ்சலாயிற்று. ஸ்வீட்டை வாங்கி தின்ற முரளி கையை கூட அலம்பாமல் விரலை சப்பிக்கொண்டே தூங்கி போய்விட்டான். மணி 4:30. ஞாயிற்றுக்கிழமை 4:30 ராகு காலம். பக்கத்திலே மாம்பழம் மட்டும் போக வேண்டிய வேலை இருக்கு. 6 மணிக்கு கரெக்டா வந்துடுற மாமி. சாஸ்திரிகள் கிளம்பிவிட்டார். அக்கம் பக்கத்திலிருந்து வந்திருந்தவர்கள், மாமி கவலைப்படாதீங்கோ, தியாகுதான் போயிருக்காரே, அவள்லாம் வரட்டும், நாங்க வரோம். மெல்ல ஒவ்வொருத்தராக கிளம்பலாயினர். வயிற்றை பிசைந்தது செல்லத்துக்கு. சுவாமி படத்தின் முன் சிலையாக நின்ற மல்லியை பார்த்தவள் கேவி கேவி அழலானாள். இந்த பாழும் தெய்வம் ஆசை காட்டி மோசம் பண்ணிடுத்தே. பொறுமினாள் செல்லம். அடி வயிற்றிலிருந்து வேகமாக கிளம்பிய ஏதோ ஒன்று நெஞ்சில் பந்தாக அடைத்து முட்டியது. 8 அடித்தது. தியாகு வந்தான். செல்லம் ஒன்றுமே கேட்கவில்லை. கேட்பதற்கு என்ன இருக்கிறது? அவன் முகம், அதன் மாட்டம், வெளிரிப்போன கண்கள், காய்ந்த உதடுகள், தளர்ந்த நடை, இரண்டும் 4. இந்த அடிப்படை கணக்கு எல்லோருக்கும் தெரியுமே. சின்ன குழந்தை கூட அம்மா முகம் கூம்பி இருந்தால் அதை மாற்ற வேண்டும் என்பதை உணர்ந்து பால் குடித்து கொண்டே லேசாக சிரித்து தாயை தன் வயப்படுத்துமே. கேட்பதனால் அந்த நஷ்டம் ஈடு செய்யக்கூடிய ஒன்றாக மாறிவிடப் போகிறதா என்ன? இல்லை என்றால் உண்டு என்று ஆகிவிடப் போகிறது. 0க்கு முன்னால் எண்களை சேர்த்தால் என்ன மதிப்பு உயர்ந்துவிடப் போகிறது? இடைக்கால நிவாரண மாதிரி இந்த கொஞ்ச நாட்களாக நிறைய கற்பனைகள், அந்த அதிக சந்தோஷங்கள், அவைகள் நிரந்தரமில்லாதவை. எதுவுமே நிரந்தரமில்லாத உலகில் இந்த மனிதன் தான் எத்தனை சுவாஸ்வதமாக தான் இருப்பதாக நினைத்து உழல்கிறான். பட்டினியோடும் பசியோடும் சாய்ந்து விட்டாள் மல்லி. கொட்டி தீர்க்க வார்த்தைகளா இருக்கிறது? தியாகு அந்த திடீர் தாக்குதலில் இருந்து இன்னும் திரும்பின பாடில்லை. தியாகுவை கண்டவுடன் ஓடி வந்து அவன் கைகளை பற்றி கொண்ட ராமநாதன் அவன் தோளில் முகம் புதைத்து விம்மினார். என்ன ஆச்சு மிஸ்டர் ராமநாதன், சொல்லுங்களேன். மன்னிச்சுக்கங்க தியாகு, உங்களை அனைவருக்கும் இவனை நம்பி வாக்கு கொடுத்தேனே, என் புத்தியை செருப்பால் அடிக்கணும். இவன் அக்கா வந்திருந்தாள் தியாகு, இவனை கண்ணா பின்னான்னு திட்டி உலக்க மாதிரி ஒரு பொன் வளர்ந்து கிடக்கா, உனக்கு கொடுக்கணும்னு மனசுல எண்ணம். நீ எழுதின கடிதத்தை பார்த்துட்டு ஓடி வர்ற. என்னடா இப்படி செய்ய நினைச்சியேன்னு அடிச்சு கொண்டு அழுதாள். இவனும் எவ்வளவோ சொல்லி பார்த்தான், அவ கேட்கலை. அவனை கையோடு அழிச்சுண்டு போயிட்டாள். நான் சம்சாரி, வரிசையா பொண்ணா நிக்கிறதுகள். இவளை நீ கல்யாணம் பண்ணிக்கலைன்னா நான் உசுரை விட்டுடுவேன்னு ஒப்பாரி வச்சு அழுததுல இவன் மனசு மாறிடுத்து ராஜன். தியாகு மெல்ல திரும்பி நடக்கலானான். நாட்கள் ஓடின. துளி கூட சளைக்காமல் பொறுக்காமல் ராத்திரியும் பகலும் மாறி மாறி போய்கொண்டிருந்தன. எதை தேடி இவைகள் ஓடுகின்றன? உங்களை நாங்கள் கையை பிடிச்சு இழுத்தா கல்யாணம் பண்ணிக்கோங்க என்று சொன்னோம். நீங்களா சம்மதிச்சு இப்படி எங்கள் மனசுல ஆசையை வளர்த்துட்டு ஒண்ணுமில்லாம பண்ணிவிட்டேளே. வாய் விட்டு புலம்பிய செல்லம் அடங்கிவிட்டாள். பசி வந்தப்ப உப்பும் உரைப்புமாக சாதம் உள்ளே போக போக
எல்லா எரிச்சலும் அடங்கிவிட்டது. விஜிதான் மிகவும் வாடிவிட்டாள். ஆனால் இத்தனை கஷ்டத்தின் நடுவிலும் அனைவரையும் ஈடு கட்டி வீட்டில் பம்பரமாய் சுழன்று ஆபீஸுக்கும் போய் உழைத்து தன்னை அந்த சுமைகளில் புதைத்து கொள்ளும்போது கொஞ்சம் கொஞ்சம் ரிலீஃப் கிடைத்தது. இறுகிவிட்ட தியாகுவின் மனம் இவர்களால் புரிந்து கொள்ள முடியாத ஒன்று. ஆனால் மல்லி, அவள் மனதின் ரணங்கள் யாருக்கும் தெரியாது. எப்பொழுதும் போல விஜய்க்கு உதவினாள், முரளியை அரவணைத்தாள், பசி வந்தபோது சாப்பிட்டாள், ஆத்திரமும் அழுகையுமாக வந்தபோது தனிமையில் கொட்டி தீர்த்தாள். திண்ணையில் உட்கார்ந்து விளையாடி கொண்டிருந்த குழந்தை கீழே விழுந்ததால் அத்தனை அடிபடாது. லேசான சிராய்ப்பும் வீறிட்டு அடங்கும் அழுகையுமாக நின்றுவிடும். ஆனால் மேலே மேலே வேடிக்கை காண்பித்து உயர அழைச்சுண்டு போய் லபக்கென்று தன்னை மறந்த லயிப்பில் இருப்பவளை தள்ளிவிட்டால் கொஞ்ச நாளாகவே மனசு அதிகமாகத்தான் வக்கரித்து கொண்டிருந்தது. பிடிவாதக்கார குழந்தையாய் மனசு அந்த ஒன்றையே நினைத்து துக்கித்தது. கோபமும் தாபமுமாய் பொங்கியது. அம்மாவை கண்டாலே வெறுப்பு. தன் ஊமைத்தனத்துக்கு காரணமே இவள்தான் என்றா? விஜயை பார்த்தால் எரிச்சல். தன்னை விட கொஞ்சம் பெரியவள், இவள் மட்டும் புருஷனோடு வாழ்கிறாள் என்ற பொறாமையிலா? செத்து போனால் விடுதலை, அடுத்த ஜன்மத்திலாவது குறையில்லாமல் பிறந்து சந்தோஷமா வாழ்வேனா? சின்ன சின்ன எண்ணங்கள் சங்கிலி பின்னலாயின. இறுக்கமாக தெரிய முடியாமல் பிசுக்கெடுத்த போது எப்படியாவது முடிவை தேடிக் கொள்ளணும் என்று உறுதியானாள். அன்று சித்ரா பௌர்ணமி. ஊரிலிருந்து வந்த விஜயின் தங்கை பானு பீச்சுக்கு போகலாம் என்று சொல்லவே மல்லியுடன் எல்லோரும் கிளம்பினார்கள். இந்த ஊமைக்காக, நடக்க முடியாத இந்த கல்யாணத்துக்காக இனி தியாகு அலைய வேண்டாம், என்னை பார்த்து அம்மா குமுற வேண்டாம். விஜய்க்கும் நான் காலத்துக்கும் சுமை. இது அருமையான சந்தர்ப்பம். முடிவு எடுக்கத்தான் நேரமாகுமே தவிர, முடிவு எடுத்ததும் அதை சீக்கிரம் முடிக்க வேண்டும் என்ற வெறி மனதை ஆட்டி படைக்கலாயிற்று. பீச் கும்பலில் குழந்தைகளுக்கு நகை போடக்கூடாது என்று தியாகு சொன்னது கேட்டு பானு தன் குழந்தைகளின் நகைகளை கழற்றி செல்லத்திடம் கொடுத்ததை பார்த்தாள் மல்லி. ஏண்டி உன்னத கழற்ற? செல்லம் கேட்டதுக்கு சமயோசிதமாக, பீச்சில் கும்பல் இருக்கும், திருட செயினை கட் பண்ணிடுவான் என்று ஜாடையில் சொல்ல, இவளுக்குத்தான் எத்தனை அறிவு பார். தியாகு செல்லமாய் அவள் தலையில் சின்னதாக குட்ட, இனிமேல் இவனை நான் பார்க்க போவதில்லை என்ற உணர்வு நெஞ்ச இருக்க மெல்ல தன் கை விரல்களை உதட்டில் வைத்து சப்தித்து ஃப்ளையிங் கிஸ் கொடுக்க, குறும்புக்காரி என்ற தியாகு ரொம்ப மாதங்களுக்கு பிறகு தங்கையின் முகத்தில் பூத்த சந்தோஷ பூக்களை கண்டு சமாதானமாகி மல்லி சமத்து சாதாரணமாகிவிட்டாள் என்று திருப்திப்பட்டு போனான். தண்ணீர் அருகே கொஞ்ச தூரத்தில் எல்லோரும் உட்கார விஜயும் தியாகவும் முரளியை அழைத்து கொண்டு தண்ணீரில் நிற்க வைத்து திரும்பினர். செல்லம், அலம்மு என்று பெரியவர்களும் கிளம்பி போய் தண்ணீரில் நின்றனர். மெல்ல இருட்டி கொண்டு வந்தது. விஜி குழந்தைகளை மேய்த்து கொண்டிருந்தாள். பானுவிற்கு அசதி, காலை நீட்டி உட்கார்ந்து விட்டாள். கிளம்பு, அவள் மனசு பிராண்டியது. இந்த சந்திரன் இல்லைனா ஒரு இந்திரன் வரான், நான் ஏன் சாகணும்? மனசு நொண்டி அடித்து பின் வாங்கியது. பாத்தியா, வேலைய காற்றையே சுதாரித்து கொண்டவளாய் சந்திரன் ஏமாற்றியது மனதை சுருட்டி இழுக்க, தண்ணீரில் அம்மாவோடு நிற்கப் போவதாய் சொல்லிவிட்டு பானுவிடம் கடுக்காய் கொடுத்துவிட்டு கிளம்புவது கஷ்டமாக இல்லை. மெல்ல நடந்தாள். திடீரென்று ஏற்பட்ட மின்சார துண்டிப்பில் அத்தனை விளக்குகளும் மொத்தமாக அணைய சூழ்ந்த ஒரு சில நிமிட அந்தகாரத்தை துணையாக்கி சாதகமாக்கி கொண்டு விலகி ஓடினாள். சட்டென்று வேகமாக பிரிந்து கண்டுபிடிக்க முடியாத தொலைவில் போய் தூரத்தில் கலந்து மெதுவாக தண்ணீரில் நின்று விளையாடி தப தபவென இறங்கிவிட்டாள். காலை மண் சரசரவென இழுக்க தண்ணீரில் மூழ்கி உப்பு தண்ணியை முழுங்கி தியாகு என்ற தியாகுவை நினைத்து தவித்து பின் அடங்கி. பளிச்சிட்டென விளக்குகள். மல்லியை காணோம். கடற்கரை எங்கும் ஓடி ஓடி அழுது தேடினார்கள்.
அங்கன ஒரு பொண்ணு சிவப்பு புடவை கட்டி இருந்து போச்சு சார். மீனவன் ஒருவன் உதவிக்கு வர ஓடி அலைந்து தடையும் கண்டுபிடிக்க முடியாமல் தவித்து போலீசில் எழுதி வைத்து பதறிய நேரத்தில் அவர்களுக்கு கிடைத்த செய்தி, கனத்த மல்லியின் உடலை அலைகள் தள்ளி தள்ளி சாந்தோம் பீச்சின் அருகே ஓரமாய் ஒதுக்கிவிட்டது. ஊருக்கு உபதேசங்களை அள்ளி வீசி மணலில் கயிறு திரித்து மாலை போட்டு விழா எடுக்கலாம். ஆனால் வாழ்க்கையில் ஜாலங்கள் தேவையில்லை, நியாயங்கள் தான் தேவை. தியாகம் அது அலங்கார விழாவின் அழகான நுழைவாயில் இல்லை, அது ஒரு யுத்த களம். புறமுதுகிடாமல் போர் புரிய தனி உறுதி வேண்டும், தன்னலமில்லா பெரும் நலம் வேணும். சந்திரனுக்கு தைரியம் இல்லை, கடைசி நேரத்தில் கோழையாகி போனான். சொன்ன வார்த்தையை காப்பாற்றும் வீரியம் இல்லை. தியாகு அவன் முடிவிற்கு நீண்ட நாட்கள் கொடுத்தும் அவசரப்பட்டு ஒரு சின்ன மனதில் ஆசைகளை ஏகமாய் வளர்த்தான். இந்த கல்யாணம் நிச்சயதார்த்தம் மட்டும் வந்து நின்று போயிருக்காவிடில் அந்த பேதை தன் முடிவை ஏற்படுத்தி கொண்டிருக்க மாட்டாள். இந்த நாட்டுக்கு தேவை வெறும் வாய்ச்சொல் வீரம் இல்லை, ஒவ்வொரு வீட்டுக்கும் நாட்டுக்கும் தேவை கர்ம வீரன்தான். அவள் சாவு அவனுக்கு பாடமாகும். ஞானம் கடந்த ஞானம் வெறும் சூன்யம்தான். எது யாருக்கு எப்பொழுது புரிந்தால் என்ன? கூட்டை விட்டு பறந்த உயிர் பறவை மறுபடியும் அதில் அடைய திரும்ப போவதில்லை. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.